கென்யா நாடாளுமன்றத்தில் தீ வைத்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, 22 பேர் பலி. அமெரிக்க அதிபர் தேர்தல், ட்ரம்ப் பைடன் நாளை நேருக்கு நேர் விவாதம். திடீரென பறந்து வந்து விழுந்த குப்பை பலூன், விமான நிலையத்தை மூடிய தென்கொரியா. கராச்சியில் 450 உயிர்களை பறித்த வெப்ப அலை, NGO தகவல். மிகவும் அரிதான இமயமலை மீது வண்ணத்திரளாக வெட்டிய ராட்சத மின்னல்கள், வைரலாகும் வீடியோ. அரையிறுதிப் போட்டி, 56 ரன்களில் ஆப்கானிஸ்தானை சுருட்டிய தென்னாப்பிரிக்கா. உலகளவில் தனிநபர் மது நுகர்வு குறைவு, ஆனாலும் ஏற்கத்தக்கதல்ல. இஸ்ரேலுக்கு ரகசியமாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்த இந்தியா. நேட்டோ அமைப்பின் புதிய செயலாளராக நெதர்லாந்து பிரதமர் நியமனம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதியிருக்கின்றன. இதில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருக்கிறது. அதன்படி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்திருக்கின்றது. அந்த வகையில் முதல் ஓவரில் குர்பாஸ் ஒரு ரன்னையும் எடுக்காமல் ஆட்டமிழந்திருக்கின்றார். அடுத்து வந்த நைஃப் 9 ரன்களிலும், இப்ராஹிம் சத்ரான் 2 ரன்களிலும், முகமது நபி 0 ரன்களிலும், நங்கோலியா கரோட் 2 ரன்களிலும், ஒமர் சாய் 10 என அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றனர். இதனால் ஆப்கானிஸ்தான் அணி 28 ரன்களுக்குள் 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. இந்த நிலையில் கேப்டன் ரஷீத் கான் மற்றும் கரீம் ஜனத் ஜோடி நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்திருக்கின்றனர். நிதானமாக விளையாடியும் கரீம் 8 ரன்களில் வெளியேறியிருக்கின்றனர். அடுத்து வந்த நூர் அகமது 2 பந்தில் எந்த ரன்களையும் எடுக்காமல் வெளியேறியிருக்கின்றனர். 2 பவுண்டரிகளை விளாசிய ரஷீத் கான் 8 ரன்னில் நோர்கியா பந்து வீச்சில் ஸ்டம்புகள் சிதற ஆட்டமிழந்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து நவீன் 2 ரன்களில் வெளியேறியிருக்கின்றனர். இதனால் ஆப்கானிஸ்தான் அணி 11.5 ஓவர்களில் 56 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா தரப்பில் யான்சன் சாம்சி 3 விக்கெட்டும், ரபாடா 2 விக்கெட்டும் வீழ்த்தியிருக்கின்றனர். பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரமான கராச்சியில் வெப்ப அலை காரணமாக 450க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக ஒரு முன்னணி தன்னார்வ தொண்டு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. பாகிஸ்தானின் துறைமுக நகரமான கராச்சி கடந்த சனிக்கிழமை முதல் கடுமையான வெப்பமான காலநிலையால் பாதிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 3வது நாளாக 40 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்ப அலை வீசி வருகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் மிக அதிகமாக வெப்பநிலை வீசுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களில் குறைந்தது 427 உடல்களை பெற்றதாக எதி அறக்கட்டளை குறிப்பிட்டுள்ளது. இது சிந்து அரசாங்கம் நேற்று 23 உடல்களை 3 அரச மருத்துவமனைகளில் இருந்து பெற்றதாக தெரிவித்திருக்கிறது. எதி ட்ரஸ்ட் என்பது பாகிஸ்தானின் மிகப்பெரிய நலன்புரி அறக்கட்டளை மற்றும் ஏழைகள், வீடற்றோர், ஆதரவற்ற குழந்தைகள், தூக்கி எறியப்பட்ட குழந்தைகள் மற்றும் தாக்கப்பட்ட பெண்களுக்கு பல்வேறு இலவச அல்லது மானிய விலையில் சேவைகளை வழங்கி வருகிறது. இதுகுறித்து அறக்கட்டளையின் தலைவர் பைசல் எதி குறிப்பிடுகையில், கராச்சியில் அறக்கட்டளையின் கீழ் 4 சவக்கிடங்குகள் செயல்படுகின்றன. மேலும் எங்கள் பிணவரைகளில் அதிக உடல்களை வைக்க இடமில்லாத நிலையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். வருத்தமான உண்மை என்னவெனில், இந்த உடல்களில் பல கடுமையான வானிலையாலும் நிறைய சுமை கொட்டும் பகுதிகளிலிருந்தும் வந்தவை என தெரிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான உடல்கள் வீடற்றவர்கள் மற்றும் தெருக்களில் போதைக்கு அடிமையானவர்களுடையது. இந்த மக்கள் நாள் முழுவதையும் தங்களின் வாழ்வாதாரத்துக்காக முழு நாளையும் செலவிடுவதால் தீவிர வெப்ப அலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. நேற்று மட்டும் 135 உடல்கள் தங்கள் பிணவரைக்கு வந்ததாகவும், திங்கட்கிழமை அன்று 128 உடல்கள் கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விண்வெளி மையம் பிரபஞ்சத்தை பற்றிய புது உண்மைகளை தனது அதிநவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் செய்யும் ஆராய்ச்சிகளின் மூலமும் வெளிப்படுத்தியவாறு வருகிறது. அந்த வகையில் சீனா, பூட்டான் நாடுகளை ஒட்டிய இமயமலை பகுதியின் மீது சிவப்பு மற்றும் ரோஸ் வண்ணக்களஞ்சியங்களாக இரவு நேரத்தில் பின்னிலிருந்து மின்னலாக பாய்ந்த ராட்சத ஒளித்திரல்களை படம் பிடித்து நாசா வெளியிட்டிருக்கிறது. அரிதினும் அரிதாக ஒரு சில நிமிடங்களில் நடந்து முடிந்த இந்த நிகழ்வை படம் பிடித்துள்ள நாசா இதை வாரத்தின் சிறந்த வானியல் புகைப்படமாக குறிப்பிட்டு சிலாகித்திருக்கிறது.
இதற்கு முன் இல்லாத வகையில் 21ஆம் நூற்றாண்டில் மட்டுமே நடக்கும் இந்த நிகழ்வானது இடியுடன் மின்னல் அடிக்கும் போது பூமியின் அயோனோஸ்பியர் வளிமண்டல அடுக்குகளில் ஏற்படும் சூரிய கதிர்வீச்சுகளாலும் காஸ்மிக் கதிர்வீச்சுகளாலும் இந்த வண்ண குழம்புகள் ஏற்பட்ட வானில் ஒளித்திரளான மின்னல்களாகவே இறங்கும் காட்சி உருவாகி உள்ளது என நாசா விஞ்ஞானிகள் விளக்கமளித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக விழுந்த இந்த 4 ஒளித்திரள் ஜெட் மின்னல்களும் ஒன்றுக்கொன்று சில நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து விழுந்திருக்கின்றன. வளிமண்டலத்தின் மேற்பரப்பில் உள்ளதால் மின்னலின் மேற்புறத்தில் சிவப்பு நிறமாகவும் பூமியை நோக்கி வரும் கீழ்ப்பகுதி ரோஸ் நிறத்திலும் இருக்கின்றது. இது சாதாரணமாக ஏற்படும் மின்னலாகவன்றி மிகப்பெரிய அளவுடையதாகவும் சாதாரண மின்னலை விட 50 மடங்கு அதிக சக்தியுடையதாகவும் காணப்படுகிறது. நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளராக நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். நேட்டோ அமெரிக்கா உள்ளிட்ட 32 நாடுகளை உள்ளடக்கிய அமைப்பாகும். இது மிகப்பெரிய பாதுகாப்பான அமைப்பாக இது கருதப்படுவதுடன் இந்த 32 நாடுகளும் தங்களுக்குள் ஆயுதங்களை பரிமாறிக்கொள்ளவும் முடியும். இந்த 32 நாடுகளில் ஒரு நாடு மீது இந்த அமைப்பில் இல்லாத நாடு தாக்குதல் நடத்தினால் அது ஒட்டுமொத்தமாக நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படும். இந்த நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளராக நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். இவரின் பிரதமர் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய இருக்கிறது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிக்கலான நேரத்தில் மார்க் ரூட்டோ பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க இருக்கின்றார். தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கும் நோர்வேயின் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் பதவிக்காலம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி முடிவடைகிறது. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 1ஆம் தேதி மார்க் ரூட்டோ பொதுச் செயலாளராக பதவியேற்பார். ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் 10 வருடத்துக்கு மேல் இந்த பதவியில் நீடித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2022இல் படையெடுத்த போது அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் பொருளாதார நெருக்கடி நிலவி வரும் நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்களுக்கான வரியை உயர்த்தப் போவதாக அந்த நாட்டின் அரசு அண்மையில் அறிவித்திருந்தது. இதையடுத்து நாடாளுமன்றத்தில் வரி உயர்வு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு சட்டம் இயற்றப்பட இருந்தது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் தொடர் போராட்டம் நிலவி வந்தது. நேற்று கென்யா நாடாளுமன்றத்தில் வரி உயர்வு மசோதா மீது விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஆயிரக்கணக்கானோர் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் அங்கே இருந்த தடுப்புகளை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்திருக்கின்றனர். பின்னர் நாடாளுமன்ற கட்டிடத்தை தீ வைத்து கொளுத்தியிருக்கின்றனர். இதனால் கட்டிடம் குளிர்ந்துவிட்டு எரிந்திருக்கிறது. இதையடுத்து போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதையடுத்து போலீசார் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 22 பேர் பலியாகி உள்ளதாக மனித உரிமைகள் குழு தெரிவித்திருக்கிறது. அதேவேளை துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களின் எண்ணிக்கை 10ஐ கடந்ததாகவும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் அந்த நாட்டின் செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. போராட்டம் நடந்தபோது நாடாளுமன்றத்தில் இருந்த எம்பிக்கள் பலத்த பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் போராட்டக்காரர்கள் பலர் பலியானதால் அங்கு பதற்றம் நீடித்து வருகிறது. ஆல்கஹால் மற்றும் போதைப் பொருளால் ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சம் பேர் மரணமடைந்துள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவலை உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்கின்றது. உலக சுகாதார நிறுவனம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது, ஒவ்வொரு ஆண்டும் மதுவினால் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் உயிரிழக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக இறப்பு விகிதம் சற்றே குறைந்திருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமாக காணப்படுகிறது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், மதுவினால் தூண்டப்பட்ட வன்முறை, துன்புறுத்தல், பல நோய்கள் உள்ளிட்டவை ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் ஏற்படும் 20 ஒரு மரணத்துக்கு காரணமாக உள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டில் மது அருந்துவதால் 26 லட்சம் இறப்புகள் ஏற்பட்டது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி அந்த எண்ணிக்கை உலகளவில் ஏற்பட்ட மொத்த இறப்புகளில் 4.7% அந்த உயிரிழப்புகளில் முக்கால்வாசி பேர் ஆண்களாகும். 2019ஆம் ஆண்டில் மது காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளில் அதிகபட்சமாக 13% 20 முதல் 39 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர். மதுவினால் 2019இல் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் 16 லட்சம் பேர் தொற்றா நோய்கள் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்களில் 4,74,000 பேர் இதய நோய்களாலும், 4,00,000 பேர் புற்றுநோயாலும், 7,24,000 பேர் போக்குவரத்து விபத்துகள், சுய துன்புறுத்தல் உள்ளிட்ட காயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள். 9 ஆண்டுகளுக்கு முன் 5.7 லிட்டராக இருந்த உலகளவில் தனிநபர் மது நுகர்வு 2019ஆம் ஆண்டில் 5.5 லிட்டராக குறைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் வரும் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது.
இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகின்றார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுகின்றார். இந்த தேர்தலின் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம். அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெற இருக்கின்றது. ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்வில் ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்பும் நேருக்கு நேர் சந்தித்து விவாதிக்க உள்ளனர். அப்போது தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்பார்கள். தங்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விளக்கம் அளிப்பார்கள். குறிப்பாக குடியேற்றம், பொருளாதாரம் மற்றும் பணவீக்கம் தொடர்பான விவகாரங்கள், ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் போர் பற்றிய கேள்விகள், சீன விவகாரம் போன்றவை விவாதத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 90 நிமிடம் விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. விவாதத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகள் இருக்கின்றன. பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. ட்ரம்ப், பைடன் இருவரும் அதிபர் வேட்பாளர்களாக நேருக்கு நேர் விவாதம் செய்வது இது 3வது முறையாகும். இதற்கு முன்பு 2020 தேர்தலில் ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 முன்னணி வேட்பாளர்கள் நாட்டுக்கான தங்களின் செயல் திட்டங்கள் பற்றிய தெளிவான பார்வையை வாக்காளர்களுக்கு வழங்க உள்ளதால் இந்த விவாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த விவாதத்தில் இரு வேட்பாளர்களும் அதிக உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு உள்ளதாக விவாத நிகழ்ச்சியின் இயக்குனர் ஆரோன் கால் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் இருவரும் கடைசியாக நேருக்கு நேர் சந்தித்ததிலிருந்து விவாதம் செய்யவில்லை என்றும் தற்போதைய விவாதத்தில் அவர்களின் வழக்கமான விவாத பாணிகளுக்கு திரும்ப சிறிது நேரமாகலாம் என்றும் கால் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு மத்தியில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஸ்பெயின் கடற்கரையில் நிறுத்தப்பட்ட ஒரு சரக்கு கப்பலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு 30 தொன்களுக்கும் அதிகமான ராக்கெட்டுகள் மற்றும் வெடிபொருட்கள் இருந்ததை முதன்மையான செய்தி ஊடகம் ஒன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த கப்பல் தென்கிழக்கு இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள அஸ்டோத் துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்தது. செங்கடலில் தொடர்ச்சியான ஹவுத்தி தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக இந்த கப்பல் ஆப்பிரிக்காவை சுற்றி வந்திருக்கிறது. அதேவேளை பலசீன கொடிகளை ஏந்தி துறைமுகத்தில் திரண்ட மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கப்பலை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் இடதுசாரி உறுப்பினர்கள் சிலர் ஸ்பெயின் அதிபருக்கு எழுதிய கடிதத்தில் தொடர்புடைய கப்பலானது ஸ்பெயின் துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதிக்க கூடாது என்றும் கோரியிருந்தனர். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றப்பட்ட கப்பலை அனுமதிப்பது என்பது பலசீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்காக தற்போது விசாரணையில் உள்ள ஒரு நாட்டுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதை அனுமதிப்பதாகும் என அந்த 9 உறுப்பினர்களும் குறிப்பிட்டிருந்தனர். இதனிடையே அந்த கப்பல் ஸ்பெயினிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது. தற்போது வெளியான தரவுகளின் அடிப்படையில் அந்த கப்பலில் இந்தியா அனுப்பிய ஆயுதங்கள் என்றே உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி சென்னையிலிருந்து தொடர்புடைய கப்பலானது இஸ்ரேல் நோக்கி புறப்பட்டிருக்கின்றது. அதில் 20 தொன் ராக்கெட் என்ஜின்கள், வெடிக்கும் தன்மை கொண்ட 12.5 தொன் ராக்கெட்டுகள், 1500 கிலோ வெடிபொருட்கள், 740 கிலோ பீரங்கிகளுக்கான வெடிபொருட்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளது. மே 21ஆம் தேதி மீண்டும் சென்னையிலிருந்து ஆயுதங்களுடன் புறப்பட்ட கப்பலானது ஸ்பெயின் துறைமுகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 27 டன் வெடிபொருட்கள் ஏற்றிச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் மோதல்களை தீர்ப்பதில் இராணுவ நடவடிக்கை தீர்வல்ல என்று நீண்ட காலமாக ஆதரிக்கும் ஒரு நாட்டிலிருந்து ஆயுதங்கள் இரகசியமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது என்றே கூறுகின்றனர். மேலும் ஜூன் 6ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் அனைத்தும் இந்திய தயாரிப்பு என்றே அம்பலமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.